ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். இதில் WH1 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். அதில் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஏப்ரல் மே 25 வந்து WH5 வந்திருக்கும், WH1 வந்திருக்கும், ஸோ WH13 வந்திருக்கும், நோ ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ரிசல்ட்டில் வந்திருக்கும். ஸோ இதில் WH5 வந்து உங்களுக்கு ரீசெண்டாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. WH13 கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ WH1 தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்குது, இது எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் 2023 ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி விட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் மோஸ்ட்லி அப்படி வாய்ப்பு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நான் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன், அந்த டேட்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணது இந்த டைம் இப்படி பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த வித்துகள் ரிசல்ட்ஸ்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதே டேட்டில் தான் ஃபாலோ பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அவங்க எப்போ அப்ரூவல் கொடுக்காங்களோ அப்போ தான் இதாகும். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பண்ணனால நம்ம ஒரு டேட் வந்து கெஸ் பண்ணியிருக்கோம். இதில் தான் கண்டிப்பாக வரும் கிடையாது. இது அஃபிஷியல் டேட் கிடையாது. என்னோட ப்ரிடிக்ஷன், என்னோட சஜஷன் டேட்ஸ் தான். இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு உங்கள் காலேஜில் பெனால்ட்டி அமௌண்ட்டு பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு 1000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய காலேஜஸில் பே பண்ணுற ரிசல்ட் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டேட்ஸில் நம்ம வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை இதுக்கு முன்னாடி கூட வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு WH1 வந்திருக்கா இல்லையா, நீங்கள் என்கொயரி போயிட்டு வந்தீங்களா இல்லையா, ஸோ உங்களுக்கு பெனால்ட்டி அமௌண்ட் கேட்டாங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.